ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நாம் கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கோதுமை மாவோட நம்ம வெல்லத்தை சேர்த்து செய்யக்குள்ள ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு வெல்லம் தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 300 அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம அளந்த அதே டம்ளரில் 3 டம்ளர் சேர்த்துக்கிட்டாச்சு. அனலில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக ரொம்ப இதுக்கு பதெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவுங்க, 5 ஏலக்காங்க, சர்க்கரை போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. அடியில் கசுடு இருந்தாலும் இருக்கும். பாதி சேருங்க ஃபஸ்ட்டு. இதை நம்ம ஒரு மிக்ஸி வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. மாவை எல்லாம் வெள்ளை கரைசலையும் சேர்த்து கரைச்சாச்சுங்க. கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஒரு 10 முந்திரி 2 பொடி பண்ணி நல்லா செவர வறுத்து எடுத்துருக்குங்க. இந்த நெய்யில் வறுத்த முந்திரியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பணியாரம் வச்சுருந்தீங்கனாக்க தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்து அப்புறமே சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் கெட்டு போகாது, இல்லைன்னா லேசாக புளிப்பு வாசம் வந்துடும் நமக்கு. கல் கொஞ்சம் சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. நெய்யும் நல்லா எல்லாமே உருகிடுச்சு. இப்போ நம்ம இதோட மாவு சேர்த்துக்கலாங்க. குழி நிறையா வர மாதிரி மாவு ஊற்றாதீங்க. ஒரு 3/4 அளவுக்கு இருந்தாக்க போதும். இந்த அளவுக்கு இருந்தாக்க போதும். வேகக்குள்ள கொஞ்சம் பஃப்னு வரும். மாவு நல்லா பொங்கி வந்திருக்குங்க. கலரும் மேலே பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இது வெந்துருச்சு. இப்போ நம்ம லேசாக திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம திருப்பி விடக்குள்ள அரை பாகம் இப்படி இருக்க மாதிரி திருப்பி விடுங்க. சைடில் கேப் இருக்குள்ள உள்ளு வரைக்கும் போய் நல்லா வேகும். நமக்கு பணியாரம் தயாராகிடுச்சுங்க. எல்லா பணியாரத்தையும் இப்படி எடுத்துட்டு வந்துடலாம். பஞ்சு போல நம்ம கோதுமை இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.